ஹலோ ஹாய். என்னோட நேம் நரேஷ். ஸோ இன்னைக்கு நான் வீடியோவில் உங்ககிட்ட எதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஈக்குவாலிட்டியை பற்றி தான். லாஸ்ட் வீடியோவில் ஆல்ரெடி இதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். பட் அது ரொம்ப ஷார்ட்டாக மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இன்டெப்த்தாக அதை பற்றி நான் இன்னும் உள்ள வந்து எதுக்கு ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி நான் பேசலை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நான் சொல்லுவேன். சோஷியல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, நேச்சுரல் ஈக்குவாலிட்டி, அண்ட் தென் நேச்சுரல் இன்இக்வாலிட்டி, சோஷியல் இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஈக்குவாலிட்டி மட்டும் இல்லாமல் இன்இக்வாலிட்டி. ஸோ நம்ம ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்கணும்னா எதை நம்ம ஃபஸ்ட்டு அழிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு பேசிக் வீடியோவாக மட்டும் இல்லாமல் எல்லாரும் சிந்திக்கிற வீடியோவாக இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஸோ உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் ஃபேராக எல்லாமே கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அது ஏன் அப்படி இருக்குது, எதனால் அந்த மாதிரி இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எதையுமே ஒரு சின்ன பாயிண்ட் ஆர் சம்திங் எதையுமே மிஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈக்குவாலிட்டி எதுக்கு முக்கியம், எதுக்கு சமத்துவம் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ 18th and 19th செஞ்சுரியிலே வந்து மார்க்சிசம், கார்ல் மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்க்சிசம், இவங்க எல்லாருமே வந்து லிபர்ட்டி அந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. லிபர்ட்டினா ஃப்ரீடம். ஸோ நான் என்னடா இவன் ஈக்குவாலிட்டி சொல்லிட்டு ஃப்ரீடமை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து ஃப்ரீடம் அண்ட் ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்லோகன்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அவங்க வந்து அந்த காலத்திலே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இதுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன் 20th சென்ச்சுரிஸ்லாம் வந்து உமன்ஸ், இப்போ அந்த காலத்தெல்லாம் வந்து மென் அண்ட் உமன், மென் தான் வேலைக்கு போகணும், உமன் எல்லாம் வீட்டு வேலை தான் செய்யணுன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து தலித்னா கீழ் ஜாதிக்காரவங்க, லோவர் காஸ்ட் பீப்புள்ஸ், அவங்க எல்லாரும் வந்து சொசைட்டிலேருந்து ஓரங்கட்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த வேலைக்கே, இந்த சமுதாயத்துக்குள்ளே வரக்கூடாது, இந்த கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, இந்த வேலையே செய்ய அவங்க தகுதி இல்லை. ஸோ ஈக்குவாலிட்டின்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தவங்க பை பர்த் நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து கை கால் ஊனம், அவங்களால அந்த வேலையை வந்து செய்ய முடியலன்னா அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண வேண்டிய இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ஸோ ஒரு கேஸ்டாலேயும் ஒரு ரிலீஜியனாலேயும் அண்ட் தென் ஒருத்தவங்களோட பிறப்பாலேயும் வந்து ஒருத்தவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க இந்த வேலைக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறது வந்து இன்இக்வாலிட்டியில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து பிறந்தது வந்து அர்பன் ஏரியாவில் தான். சரிங்களா? என்னோட நேட்டிவ் வந்து ரூரல், வில்லேஜ் சைடு தான். அர்பன் ஏரியானா நான் பிறந்தது சிட்டியில், ஆனால் என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கிராமம் தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு கிராமத்தில் பிறந்துட்டேன், அதனால எனக்கு கார்பரேட்டில் இடம் கிடையாது, கார்பரேட்டில் நான் வேலை செய்ய தகுதியே இல்லை அப்படின்னு யாராச்சும் ஒரு பிளேம் வச்சோ, பணக்காரவங்க மட்டும் தான் அங்கே வேலை செய்யணும், இந்த கேஸ்டில் இருக்கிறவங்க தான் வேலை செய்யணும் அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அது வந்து ஒரு வகையான இன்இக்வாலிட்டி. ஏன்னா அங்கே என்னோட ஒர்க் மட்டும் இல்லாமல் என்னோட டேலண்ட் எல்லாமே, இப்போ நான் மட்டும் தான் அந்த ஒர்க் செய்ய முடியுமான்னு கேட்டால் கிடையாது, வேற இருக்கிறவங்களாலையும் செய்ய முடியும். ஸோ இதுவே வந்து ஒருத்தவங்களுக்கு நேச்சுரலாகவே கண்ணு, காது, வாய் பேச முடியாதவங்க, அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கலன்றது வந்து ஒரு நேச்சுரல் இன்இக்வாலிட்டிக்கு சமம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன். ஸோ ஒரு சமுதாயம் வந்து லைக் ஒரு கேஸ்டாலேயோ, ரேஸாலேயோ, கலராலேயோ, இல்லை ஒரு ரிலீஜியனாலேயோ வந்து இவங்களுக்கு இந்த வேலை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறது வந்து கம்ப்ளீட்லி இன்இக்வாலிட்டி. சரிங்களா? ஸோ இந்த இன்இக்வாலிட்டியெல்லாம் எப்படி நம்ம காலி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈக்குவாலிட்டியால் தான் நம்ம இந்த இன்இக்வாலிட்டியை காலி பண்ண முடியும். ஒரு சமத்துவ கொள்கையுடைய நோக்கத்தோட அந்த இன்இக்வாலிட்டியெல்லாம் நம்ம ப்ரீச் பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஈக்குவாலிட்டியை வந்து சமுதாயத்துக்கு கொண்டு வரலாம். இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஸ்கூல்ஸ் எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதா,
இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்ன கேட்டால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஈவன் படித்தவங்க எல்லாருக்குமே எல்லாமே இப்போ நல்லா பணக்காரங்களுக்கும் அந்த கவர்மெண்ட் ஃப்ரீ சலுகை கிடைக்கணுமான்னு கேட்டால் கிடைக்கக்கூடாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி காசு வச்சிருக்கான். அவனுக்கு எதுக்கு அவன் அவன் இதெல்லாத்தையும் மிச்சம் பண்ணானா அவன் இன்னும் பணக்காரனா தான் ஆயிடுவான். ஸோ இது வந்து தேவைப்படுறவங்களுக்கு தான் கிடைக்கணும், தேவைப்படாதவங்களுக்கு கிடைக்காத மாரி இருக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்ற மாரி சுருக்கமாக சொல்லப்போனால் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க போயிட்டு இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களால சிகிச்சை பண்ணிக்க முடியாது. ஒரு ஸ்லம்லேருந்தோ இல்லை சேரியிலேருந்தோ வர்ற ஒரு மாணவனாலேயோ இல்லை அவங்களோட பெற்றோராலேயோ போயிட்டு எங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு 10,000 பில் கொடுத்து ஒரு நாள் அங்கே அட்மிஷன் போட்டு இருக்கவே முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸ் மேக் பண்ணி ஸோ அவங்க கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இதாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பணக்காரனுக்கும் வந்து அவனும் வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம், அவன் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸோட எதிர்பார்க்குறான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறான். இங்கே அதே உடல்நல பாதிப்புப்பட்டவங்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் கிடைக்குது அந்த ஃபெசிலிட்டிஸ். ஐ மீன் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து பணக்காரவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, தென் பார்த்தீங்கன்னா ஏழைங்களுக்கும் இருக்கணும். ஸோ அதை உள்நோக்கி கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்ல வரும். அதேமாரி தான் நம்ம ஸ்கூல்ஸ் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது, ஹிந்தி மீடியம் இருக்குது, குஜராத்தி மீடியம் இருக்குது, மலையாளம் மீடியம் இருக்குது, தெலுங்கு மீடியம் இருக்குது, கன்னடா மீடியம் இருக்குது, நிறையா இருக்குது. சரிங்களா? தமிழ்நாடுல தமிழ் மீடியம் இருக்குது. சரிங்களா? இப்போ தமிழ் மீடியம்ல இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மீடியம் ரிகார்டிங் இருக்கும், எல்லாமே கோர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு தெரியும் சிபிஎஸ்சி இருக்குது. ஸோ இப்போ அங்க இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க, தமிழ் மீடியம்ல இருக்கிறவங்களும் படிக்கிறாங்க, தமிழ் மீடியம்ல இருக்கிறவங்களும் பாஸ் ஆகுறாங்க, போறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஈக்குவாலிட்டி. ஸோ வெறும் ஒரு ரிலீஜியனோ காஸ்டோ இல்லை இப்போ தமிழ் மீடியம்ல இருக்கிறவனால போய் ஐடி கம்பெனில சேர முடியாது அப்படின்னு சொன்னா ஏற்றுக்க முடியுமா? பாதி பேர் அங்கே வேலை செய்கிறாங்க, பாதி பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க, இன்னும் பாதி பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் இந்த மாதிரி என்னென்னமோ ஆகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை தான் சொல்ல வரேன். இப்போது எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்ற மாரி இல்லை. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் இருப்பாங்க, இப்போ படிப்பறிவு இல்லாமல், ஸோ அந்த மாதிரி டைமில் இருக்கிறவங்களுக்கும் படிப்புக்காக தான் கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டியிருக்கிறது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், நீங்கள் வந்து ஒரு குப்பத்துலேருந்து இருக்கலாம், இல்லை ஒரு சேரியிலேருந்து வந்திருக்கலாம், நம்மளை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுன்னு பார்த்தா படிப்பு தான். ஸோ அந்த படிப்பை கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு இம்ப்ளிமேஷன் பண்ணுங்க. கற்றுக்கிட்டா மட்டும் போதாது. இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கற்றுக்கோ இதை சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லி கொடுத்துட்டு உன்னை ஒரு கார்பரேட்டுக்கு எப்படி ரெடி பண்ணணுமோ அந்த மாதிரி தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி நீ வந்து ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுவ அப்படின்ற மாதிரி தான் இங்கிலீஷ் மீடியமில் ட்ரெயின் பண்ணுவாங்க. நீ தமிழ் மீடியமில் கற்றுக்கோங்க, என்ன கற்றுக்குறீங்கன்னா கற்றுக்கிட்டா அதை வச்சு நம்ம எப்படி வியாபாரம் பண்ணலான்ற மாதிரி கற்றுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் அதிகம். ஸோ நம்ம வந்து கற்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது. எல்லாருமே என்டர்பிரனர் ஆகணும், எல்லாரும் வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் வரணும், எல்லாரும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஸோ எல்லாரும் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு எல்லாரும் வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷனில் போகணும், இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகணுன்றதுக்கு தாண்டி நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டோ இல்லை குடிச்சிக்கிட்டோ அந்த மாதிரி வீணாக்கிக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஈவன் நீங்கள் சேரியில் பிறந்திருக்கலாம், உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குது. அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இதை வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. டெக்னாலஜி இப்போ எல்லாருக்கும் கைக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஃபோனை எதுக்கோ யூஸ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சமாச்சு இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் புரியும். ஸோ நேச்சுரல் ஈக்குவாலிட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதான் இப்போ சொன்னால கை கால் இல்லாதவங்க அது வந்து அவங்க பை பர்த், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த துறையில் வேணும்னா அதுக்கு உண்டான மாரி சிலபஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி மாற்றி தான் கொண்டு வர முடியும். இப்போ ஒரு நல்லா
மூளை பவர் இருக்கிறவன் வந்து கை காலில் இருக்கிறவன் வந்து அந்த எக்ஸாம் 2 hour கம்ப்ளீட் பண்ணுறான்னா, கை இல்லாதவன் ஆள் வச்சு ஒரு 2-3 hours எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு சில இது இருக்கும். ஸோ இது வந்து நேச்சுரல் ஈக்குவாலிட்டி. சோஷியல் ஈக்குவாலிட்டி ஒன்றும் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை கம்பேர் பண்ணுறது தான் சோஷியல் ஈக்குவாலிட்டி. ஸோ எல்லாரும் வந்து போயிட்டு ஓட்டு போடுறதாகட்டும். இப்போ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சிட்டிசனுக்கும் ஓட்டிங் பவர் இருக்கா கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் இப்போ இருக்கிற டெமோக்ரஸி கண்ட்ரியில் நீங்கள் வந்து உங்கள் ரிலீஜியனை வச்சு யாரையும் செப்பரேட் பண்ணுறது கிடையாது, சரிங்களா? இப்போ அதுக்கும் உள்ளே கொண்டு வராங்க, அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஜியனை வச்சோ இல்லை அவங்க பை பர்த்தை வச்சோ வந்து அவங்களுக்கு ஓட்டிங் உரிமை கொடுக்கக்கூடாதுன்ற மாரிலாம் நம்ம இந்தியாவில் கிடையாது. ஸோ ஒரு லீடரை தேர்ந்தெடுக்கணும்னா ஈவன் நீங்கள் வந்து ஒரு அடிமட்ட லெவல் சேரியில் இருக்கிறவங்க கிட்ட கூட ஒரு ஆதார் கார்டு இருந்ததுன்னா போதும், ஓட்டர் ஐடி இருந்தால் போதும், அவங்க போயிட்டு ஓட்டு போட்டு அவங்க தலைவரை தேர்ந்தெடுக்கலாம், சரிங்களா? ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா லீடரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குப்பத்துலேருந்து வர்றவங்க தான். ஸோ ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் ஐடியா இல்லைனாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு லீடரை எப்படி சூஸ் பண்ணணுன்னு. ஸோ டெக்னாலஜியை நல்லா பயன்படுத்திக்கோங்க, சோஷியல் அறிவை வளர்த்துக்கிட்டே இருங்க, என்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இன்னும் ஈக்குவாலிட்டி இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சமத்துவம், ஐ மீன் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல படிங்க. ஈவன் நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் எந்த வேலையில் ஈவன் உங்களுக்கு 40-50 வயசு ஆனாலும் சரிங்க, நீங்கள் வந்து படிக்கிறத விட்டுறாதீங்க, அறிவை வளர்த்துக்கிறத விட்டுறாதீங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ ஜஸ்ட் நான் ஈக்குவாலிட்டி அன்ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறேன். ஸோ நீங்கள் இது அட்வைஸ்ன்னு இந்த வீடியோவை எடுத்துக்காதீங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே வந்து ஈக்குவாலிட்டி அண்ட் இன்இக்வாலிட்டியை பற்றி தான். ஸோ அதை தாண்டி நான் ஒரு 1-2 அட்வைஸ் ஏதோ நம்மளால சொல்ல முடிஞ்சது, ஸோ அதை வந்து ஆட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டின்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் போயிட்டு ஓட்டிங் போடுறது தான் எல்லாரும், ஐ மீன் கீழ் ஜாதிக்காரன், மேல் ஜாதிக்காரன், பணக்காரன் எல்லாரும் போய் ஓட்டு போடுறதுக்கு ஈக்குவாலிட்டி தான் வந்து பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, சரிங்களா? ஸோ தென் எதை பற்றினா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி சொல்லிட்டேன், நேச்சுரல் சொல்லிட்டேன், சோஷியல் ஈக்குவாலிட்டியை பற்றியும் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ இப்போது உங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும்னா நீங்கள் முதல்ல அழிக்க வேண்டிய விஷயம், இப்போ நம்ம சொசைட்டியில் எதெல்லாம் இன்இக்வாலிட்டியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒருத்தவங்க படிக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு படிப்பு ஸ்கூல் இருக்குது, ஒரு ஏரியாவில் ஸ்கூல் இருக்குது, இன்னொரு ஏரியாவில் ஸ்கூல் இல்லை. ஸோ அந்த இல்லாத ஏரியாவில் வந்து எப்படி ஸ்கூல் கொண்டு வரலாம்? ஏன்னா அங்கே பாப்புலேஷன் அதிகம். அதுக்கு நீங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், போராடலாம். எனக்கு எங்கள் ஏரியாவில் ஸ்கூல் வேணும், எங்கள் ஊரில் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்க எல்லாரும் போய் படிக்கணும்னா நீங்கள் எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அவங்க ஏரியாவுக்கு ஸ்கூல் கொண்டு வர்றதுக்காக. ஸோ இது ஒரு வகையான ஈக்குவாலிட்டிக்கான எக்ஸாம்பிள், சரிங்களா? ஸோ இதை ப்ரொடெஸ்ட் பண்ணின்னு இல்லை, நல்ல கவர்மெண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இதை இந்த சமத்துவ கொள்கையை பற்றி யார் பேசணும்னா உங்களோட அரசியல்வாதி தான் பேசணும். அரசியல்வாதினா நீங்கள் எந்த லீடரை சூஸ் பண்ணீங்கன்னா அவங்க தான் வந்து உங்களுக்காக வந்து அசம்பிளியில் வந்து இல்லை அசம்பிளியில் போயிட்டு உங்களுக்காக பேசணும். ஸோ இதை நம்ம ரோட்டில் நின்று பேசுகிறத விட அவங்க போய் அசம்பிளியில் போய் நின்று பேசுறது தான் பவரு. ஸோ நீங்கள் நல்ல லீடரை சூஸ் பண்ணுங்க, பெஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அவங்க அசம்பிளியில் போய் இதை பற்றி பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வேறு ஆளை மாற்றி போட்டு போயிட்டே இருங்க. ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல வரேன். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டேன். முதல்ல உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னா எங்கே கிடைக்காம இருக்கோ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சி யார் கரெக்டான பர்சன் இதை கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்ட பர்சன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டான பர்சனுக்கு தான் ஓட்டு போட்டோமான்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் இந்த வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லியிருப்பேன். இப்போ எப்படி இந்தியாவில் எந்த மாதிரி குளோபல் வைஸில் எந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி போயிட்டு இருக்கு. ஒரு 40% ஆஃப் புவர் பீப்புள் சம்பாதிக்கிறது 5% தான் வேர்ல்டு பாப்புலேஷனில் இருக்குது. ஆனால் ஒரு 5%
பணக்காரர் சம்பாதிக்கிறது 60% வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு கம்பேர் ஆகுது. ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய இன்இக்வாலிட்டிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.